Welcome all students, viewers and respectable people to my channels. Right students and viewers, we are in 11th biogeology, 4th lesson. 4th lesson name is organ and organ system in animals. In this lesson, today's section, I would like to teach about external apertures found in earthworm. மண்புழுவில் காணப்படக்கூடிய வெளிப்புற துளைகள். Come to the interactive part. So our important heading is external aperture of earthworm. எக்ஸ்டர்னல் அப்பேர்ச்சர் அப்படின்னா துளைகள், ஹோல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மண்புழுவில் காணப்படக்கூடிய வெளிப்புற துளைகள் எக்ஸ்டர்னல் அப்பேர்ச்சர்ஸ். ஸோ தி இம்பார்ட்டண்ட் எக்ஸ்டர்னல் அப்பேர்ச்சர்ஸ், மிக முக்கியமான வெளிப்புற துளைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுத், வாய் ஒரு துளை, ஏனஸ் அதாவது மலவாய் ஒரு துளை, டார்சல் போர் முதுகுப்புற துளை, ஸ்பெர்மதீக்கல் ஓப்பனிங் விந்து கொள்பை திறப்புகள், ஜெனிட்டல் ஓப்பனிங் இனப்பெருக்க திறப்புகள், நெஃப்ரிடியோஃபோர்ஸ் நெப்ரிடிய துளைகள். These are the important external apertures of earthworm. What are that? Mouth, anus, dorsal pores, spermathecal opening, genital opening, nephridiophores. This question sometimes ask 3 mark. Okay. The first, dorsal pore. The dorsal pores are present from the 10th segment onwards. ஸோ இந்த டார்சல் போர், இந்த முதுகு பக்க துளையானது எங்கிருந்து தொடங்குதுன்னா 10th segment onwards, 10வது கண்டத்திலிருந்து, 10வது எர்த்வர்முடைய 10வது உடற்கண்டத்திலிருந்து அப்படியே அந்த டார்சல் போர் முதுகு பக்க துளைகள் தொடங்குகிறது. The dorsal pores are present from the 10th segment onwards. Here the coelomic fluid, உடற்குழி திரவம், coelomic fluid communicate to the exterior. அந்த உடற்குழி திரவம் உடலுக்கு உள்ளிருந்து வெளியே, அதாவது மண்புழுவின் உடலின் புறப்பரப்பில் எதன் வழியாக சந்தித்து வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா coelomic fluid communicate to the exterior. அதாவது மண்புழுவின் வெளிப்புறத்தில் எப்படி தொடர்பு கொள்ளுன்னு பார்த்தீங்கன்னா through this pore, இந்த டார்சல் போர் வழியாக தான் அதனுடைய பாடிக்கு இருக்கக்கூடிய பாடி ஃப்ளூயிட், சீலோமிக் ஃப்ளூயிட் உடற்குழி திரவம் இந்த துளையை பயன்படுத்தி உடலின் வெளிப்பரப்பில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ த்ரூ திஸ் போர்ஸ், ஸோ திஸ் சீலோமிக் ஃப்ளூயிட் கீப்ஸ் த பாடி சர்ஃபேஸ் மாய்ச்சர். ஸோ இந்த பாடி ஃப்ளூயிட், அதாவது இந்த உடற்குழி திரவமானது மண்புழுவின் எர்த்வர்முடைய உடலின் மேற்பரப்பை கீப் மாய்ஸ்டர், எப்போவுமே ஈரப்பதமாக கொழுன்னு ஈரப்பதமாக குளிர்ச்சியை வச்சுக்கிறதுக்கு பயன்படுகிறது. ஓகே. அண்ட் ஆல்சோ ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், கூடவே ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம். ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்னா தீங்கு தரக்கூடிய, கெடுதல் செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளிலிருந்து பாதுகாப்பதற்கும் இந்த சீலமிக் ஃப்ளூயிட் ஹெல்ப் பண்ணுது. சரி வாங்க அந்த துளைகள் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லிசன், திஸ் இஸ் எர்த்வர்ம் டார்சல் சைடு. இது வந்து மண்புழுவினுடைய முதுகு பக்க தோற்றம். ஏன்னா அந்த போர் சொன்னோம் இல்லைங்களா, டார்சல் போர்டுங்கிறது அந்த முதுகு பக்க துளையானது முதுகு பக்கத்தில் தான் அந்த துளை இருக்கும். ஏன்னா அதனுடைய ஆன்சர் அது எங்கே இருக்குங்கிற அதையே சொல்லுது. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் டார்சல் போர் பவுண்ட் இன் டார்சல் சைடு ஆஃப் த எர்த்வர்முடைய முதுகு பக்கத்தில் இருக்குது. அது 10th செக்மெண்ட்லேருந்து தொடங்குதுங்கிறாங்க. அதை செக் பண்ணிடலாங்களா? ஒரு நிமிஷம் கவனிங்க. This is first segment, second segment, third segment, fourth segment, fifth segment, sixth, seventh, eighth, ninth, 10th. Isn't it? Correct. This is answer. துல்லியமான ஆன்சர் தான். ஸோ 10வது செக்மெண்ட்லேருந்து, ஸோ திஸ் டார்சல் போர் ஆக்சுவலி பிகின். சரிங்களா? 10வது செக்மெண்ட்டுக்கும் 11வது செக்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த குரூஸ் இருக்கு இல்லைங்களா, 2 கடையில் இருக்குது பாரு, சரிங்களா? ஸோ 10th செக்மெண்ட்டும் இது 10th, இது 11th. இந்த 2 செக்மெண்ட்டுக்கு இடையில இந்த குரூஸ் இருக்கு இல்லைங்களா, குரூஸ்னால் பள்ளங்கள். ஸோ அந்த பள்ளத்தில் 10th 11th இடையில கூடிய குரூஸில், அதே மாதிரி 11th 12th இடையில கூடிய குரூஸ் பள்ளத்தில், அது மாதிரி 11th 12th இடையில கூடிய பள்ளங்களில். ஸோ திஸ் டார்சல் போர் இஸ் ப்ரெசன்ட். ஸோ the dorsal pore help in the communication of coelomic fluid from internal environment to external environment. Understood? Okay. So
around 10 segment is completed. Okay, this is 10th segment, 11th segment, 12th segment, 13th segment. So 10th, 11th in between dorsal pore found. 11th, 12th also one dorsal pore found. So 12th, 13th also one dorsal pore found, isn't it? So definitely you should draw a diagram, then explain the about dorsal pore. Okay, first diagram கண்டிப்பாக போடணும். டயக்ராம் வந்து நீட்டாக போடுங்க, செக்மெண்ட் கரெக்டாக துல்லியமாக காட்டணும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஓப்பனிங் ஸ்பெர்மத்திக்கல் ஓப்பனிங், விந்து கொள்பை திறப்புகள் ஆர் 3 pairs. சரிங்களா, 3 ஜோடிகள்னு சொல்லணும். சரிங்களா, ஸ்பெர்மத்திக்கல் ஓப்பனிங். சரிங்களா, விந்து கொள்பை திறப்புகள் 3 pairs, 3 சோடிகள். ஒரு சோடினா 2, 2 சோடினா 4, 3 சோடி. 3 பேர்னா 3 சோடிங்கிறது 6ன்னு இருக்குது. அப்போ எல்லாமே டபுளாக இருக்குது. மொத்தம் 3 சோடி, மொத்தம் 6 துளைகள் இருக்குது. ஓகே, ஸ்பெர்மத்திக்கல் ஓப்பனிங் ஆர் 3 pairs. சரிங்களா, 3 ஜோடிகளாக உள்ளது, 3 இணைகளாக உள்ளது. ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் சிறிய வென்ட்ரோன வயிற்றுப்புறத்தில் லேட்ரல் அப்பேர்ச்சர்ஸாக இருக்குது. வென்ட்ரோனா வயிற்றுப்புறம், லேட்ரல்னா வயிற்றுப்புறத்தில் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய துளைகளா. லேட்டர்னால் பக்கவாடு, வென்ட்ரல்ஸ்னா கீழ்ப்பக்க வயிற்றுப்புறத்தில் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய துளைகளாக தான் இவைகள் இருக்கின்றன. ஸோ வென்ட்ரோல் லேட்ரல் அப்பேர்ச்சர் லையிங் இன்டர்செக்மெண்ட்லி. சரிங்களா, இது வந்து வென்ட்ரோல் லேட்ரல் வயிற்றுப்புறத்தில் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய திறப்புகள். பர்டிகுலர் எந்தெந்த செக்மெண்ட்டுக்கு இடையில், இன்டர்செக்மெண்ட்னா 2 செக்மெண்ட்டுக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளி வந்து இன்டர்செக்மெண்ட்னு சொல்லுவோம். 2 செக்மெண்ட்டுக்கு இடையில் இருக்குது. சரிங்களா, அந்த டார்சல் போர் பார்த்தோம்னா அதே மாதிரி இதுவும். ஸோ லையிங்னா தோன்றுறது, எங்கே தோன்றுதுன்னா இன்டர்செக்மெண்ட்லி, 2 கண்டங்களுக்கு இடையே. பர்டிகுலர் எந்தெந்த கண்டம்னா த குரூஸ், அதாவது கண்டங்கள் 2 கண்டத்துக்கு 2 செக்மெண்ட்டை பிரிக்கக்கூடியது அந்த குரூஸ், பள்ளங்கள் தான். அது எந்தெந்த பள்ளங்கள்லேருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா குரூஸ் ஆஃப் த செக்மெண்ட். சரிங்களா, அதாவது கண்டங்களினுடைய அந்த பள்ளங்கள் பர்டிகுலராக 6th 7th 7th செக்மெண்ட்டுக்கு. ஸோ இன் பிட்வீன் ஹேவிங் குரூ, அந்த பள்ளம் 6வது கண்டம் 7வது கண்டம் 2 கடையில் குரூஸ் இருக்கும். ஸோ அந்த குரூஸில் ஃபஸ்ட்டு ஜோடி இருக்குது, ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் ஸ்பெர்மத்திக்கல் ஓப்பனிங் இருக்குது 6th 7th. செகண்ட் பேர் இஸ் 7th and 8th. 7th செக்மெண்ட்டுக்கு 8th செக்மெண்ட்டுக்கு இடையில் இருக்கிற அந்த குரூ லென்த் ஒரு கோடு வரும் இல்லையா, குரூ பள்ளம், அந்த படத்தில் செகண்ட் பேர் இருக்குது, செகண்ட் ஜோடி இருக்குது. அண்டு 8th and 9th. சரிங்களா, 8 மற்றும் 9வது செக்மெண்ட்டில் 2 கடையில் இருக்கிற குரூஸ் இருக்குல்லையே பள்ளம். ஸோ அதில் 3வது ஜோடி இருக்குது. அப்போ 6th 7th கடையில் ஒரு ஜோடி, 7th 8th கடையில் ஒரு ஜோடி, 8th 9th கடையில் ஒரு ஜோடி. சரி வாங்க அதை செக் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் லிசன், ஆல்ரெடி டோல்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் once the diagram is finished, then check your segment. Okay, introduce here or write here or mention here number, segment number. Okay, here, so first 6, so segment number is actually introduced, isn't it? Already placed segment number. So first segment, second segment, third segment, fourth segment, 7th, 6th, 7th, 8th, 9th. Okay, so 3 pairs. Okay, இதில் 3 ஜோடி இருக்குது பார். 6th செக்மெண்ட்டுக்கும் 7th செக்மெண்ட்டுக்கு இடையில் என்ன இருக்குது, ஸ்பெர்மத்திக்கா இருக்குது, ஸ்பெர்மத்திக்கல் ஓப்பனிங். 7th 8th இடையில் ஒன்று இருக்குது, 8th 9th இடையில் 8th 9th இடையில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கோட்டோட பேர் என்ன, இந்த லைனோட பேர் என்ன, இப்போ இது குரூஸ். இது ஃபுல்லாக அப்படி லெங்க்த்தாக போகுது பார், பள்ளங்கள்னு சொல்லுவோம். இதுவும் பள்ளம் தான், இதுவும் பள்ளம். இப்போ 6th 7th இடையில் 7th 8th இடையில் 8th 9th இடையில் இருக்குது. சரிங்களா, அது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்போ இது வந்து வென்ட்ரல் சைடு. ஆக்சுவலாக இது வந்து வென்ட்ரல் சைடு, வயிற்றுப்புறம். இது இன்னொரு ஜோடி இருக்குது, அதை மென்ஷன் பண்ணல. இந்த இடத்துல ஒன்று இருக்கும், இந்த இடத்துல இன்னொரு ஓப்பனிங் இருக்கும், இந்த இடத்துல தேர்ட் ஓப்பனிங் இருக்குது. மொத்தம் 3 ஓப்பனிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஓப்பனிங், செகண்ட் ஓப்பனிங், தேர்ட் ஓப்பனிங். அப்போது பார்த்தீங்கன்னா எப்படி வருது நம்மளுக்கு, இந்த 2 ஒரு ஜோடி, ஃபஸ்ட்டு ஜோடி, இது செகண்ட் ஜோடி, இது தேர்ட் ஜோடி. இந்த ஜோடி கரெக்ட், இது வந்து தேர்ட் ஜோடி, செகண்ட் ஜோடி, ஸோ ஃபஸ்ட்டு ஜோடி.
புரிஞ்சுங்களா? ஸோ ஃபஸ்ட் பேர், செகண்ட் பேர், தேர்ட் பேர் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? இப்போ 6th 7th இடையில ஒரு பேர், 7th 8th இடையில ஒரு பேர், 8th 9th இடையில ஒரு பேர். ஓகே, ஸோ கம் டு த நெக்ஸ்ட் ஓப்பனிங். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட் ஓப்பனிங் இஸ் எ பேர் ஆஃப் ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர். அடுத்து என்ன வருதுங்க? எ பேர் ஆஃப் ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர். ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர்னா பெண் இனப்பெருக்க துளைன்னு சொல்லுவோம். பெண் இனப்பெருக்க துளை. சரிங்களா? இது 3வது துளை. எ பேர்னு ஒரு சோடி. எ பேர் ஆஃப் ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர்ஸ் லை இந்த வென்ட்ரல் சீன். வென்ட்ரல்னா வயிற்றுப்புறத்தில். வயிற்றுப்புறத்தில் தான் ஒரு சோடியாக இந்த ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர் இருக்குது. பர்டிகுலர்லாம் எந்த செக்மெண்ட்னா 14 செக்மெண்ட். 14 செக்மெண்ட். கிளைட் எல்லாம் தொடங்குது இல்லைங்களா? அந்த செக்மெண்ட்டில் 14 செக்மெண்ட் அண்டு இது இருக்குது. படத்தில் பார்த்தல. 2வது எ மேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர். ஆண் இனப்பெருக்க துளை அர்சிட்டுடன் லேட்ரலோ வென்ட்ரலி. லேட்டிரோனா பக்கவாட்டில், வென்ட்ரலினா வயிற்றுப்புறத்தில். வயிற்றுப்புறத்தில் பக்கவாட்டில் மேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர் இருக்குது. பர்டிகுலர்ஸ் 18 செக்மெண்ட்டில். 14 செக்மெண்ட்டில் ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 18வது செக்மெண்ட்டில் மேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர். ஆண் இனப்பெருக்க துளை இருக்கிறது. ஓகே, அது எங்கே பிளேஸ் ஆகிருக்குன்னா, ஸோ 2 ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ 18 செக்மெண்ட்டில் லேட்ரோ பக்கவாட்டில் முதுகு வயிற்றுப்புறத்தில் பக்கவாட்டில் 18 செக்மெண்ட்டில் மேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர் ஆண் இனப்பெருக்க துளை இருக்குது. ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர் வந்து வென்ட்ரல் சைடில் 14 செக்மெண்ட்டில் இருக்குது. சரிங்களா? வாங்க அந்த பிக்சரில் பார்த்தல என்னன்ட்டு. ஸோ திஸ் இஸ் வென்ட்ரல் சைடு ஆஃப் த எர்த்வம். இது எர்த்வம்னுடைய வென்ட்ரல் சைடு, வயிற்றுப்புற பகுதியை நாம் ஷோ பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் 14 செக்மெண்ட். 14 செக்மெண்ட் இல்லைங்களா? பாரு, 14 செக்மெண்ட்டில் ஃபீமேல் ஜெனிட்டல் போர் இருக்குது. பெண் இனப்பெருக்க துளை இருக்குது. அதே மாதிரி அப்போ 17 வரைக்கும் முடிஞ்சு கிளைட்டலில் முடிஞ்சு. கிளைட்டலுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு செக்மெண்ட் 18 செக்மெண்ட். 18 செக்மெண்ட்டில் மேல் ஜெனிட்டல் போர் ஆண் இனப்பெருக்கத்துளை இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஒரு பேர், இங்கே ஒரு பேர். 14 இருக்கிறது ஃபீமேல் ஜெனிட்டல் போர். ஸோ 18 இருக்கிறது மேல் ஜெனிட்டல் போர். ஓகே, கம் டு த நெக்ஸ்ட் போர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் external apertures. External pore aperture is nephridiophores or numerous. இந்த நெஃப்ரிடியோஃபோர்ஸுங்கிறது நியூமரஸ்னால் நிறைய இருக்குது. இந்த நெஃப்ரிடியோஃபோர்ஸுங்கிறது நியூமரஸ், எக்கச்சக்கமாக எண்ணிக்கையில் அடங்காமல் இருக்குது. இட் ஃபவுண்ட் இன் த்ரோட் த பாடி. உடல் முழுவதும் பரவி காணப்படுகிறது. ஸோ திஸ் நெஃப்ரிடியோஃபோர்ஸ் ஃபவுண்ட் என்டையர் பாடி. த்ரோட் த பாடி, உடல் முழுவதும் பரவி காணப்படுது. எக்ஸப்ட் ஒரு சில கண்டங்களில் மட்டும் இல்லை. எக்ஸப்ட் நீங்களாக எதுலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ ஆன்டீரியர் செக்மெண்ட். அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய சில ஆன்டினா முன்பதில் இருக்கக்கூடிய சில செக்மெண்ட்டில் மட்டும் இல்லை. த்ரூ விச் மெட்டபாலிக் வேஸ்ட் ஆர் எலிமினேட்டட். ஸோ அதன் வழி என்ன வெளியேற்றப்படுகிறது? மெட்டபாலிக் வேஸ்ட், வளர்ச்சிதை மாற்ற உடல் கழிவுகள் அந்த நெஃப்ரிடியோஃபோர்ஸ் வழியாக வெளியேற்றப்படுகிறது. சரிங்களா? வாங்க பிக்சரில் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. நெஃப்ரிடியோஃபோர்ஸ். ஸோ ஆல்ரெடி டோல்ட், earthworm throughout the body possess with nephridiophores. இதில் உடல் முழு இந்த ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கண்டத்தில் மட்டும் இல்லை. ரெஸ்ட் ஆஃப் த செக்மெண்ட் எல்லாத்துலையும் என்னக்குதுங்க, இந்த நெஃப்ரிடியோஃபோர் இருக்குது. ஸோ அந்த நெஃப்ரிடியோஃபோர் வழியாக மெட்டபாலிக் வேஸ்ட், உடலில் உள்ள கழிவுப் பொருட்கள் வெளியேற்றப்படுகிறது. ஓகே, ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, வாட்ச் என்டையர் வீடியோ. தேங்க்யூ, கீப் வாட்சிங்.